வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சர்வேயிங் காம்பஸ் ட்ராவர்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த இன்க்ளூடட் ஆங்கிள் மெத்தடில் ஒரு சின்ன சேஞ்சோடு அந்த ப்ராப்ளமில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம எப்பயுமே ஒரு காம்பஸ் ட்ராவர்சிங் ப்ராப்ளம் பண்ணும்போது அதில் அப்சர்வ்டு ஆங்கிள்லேருந்து ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிப்போம். அந்த இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிச்சி அதோட சம் வந்து 2n - 4 × 90 டிகிரி, அதான் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து என்ன 2n - 4 × 90 டிகிரி அதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இல்லாமல் அதில் இருக்கிற எரர் வந்ததுன்னா அந்த எரரை வந்து கரெக்டட் பேரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எரரை வந்து இன்க்ளூடட் ஆங்கிளில் வந்து ஷேர் பண்ணி கரெக்ஷனாக ஷேர் பண்ணி அதிலிருந்து திருப்பி ரிவர்ஸில் வந்து கரெக்டட் பேரிங் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் ஆங்கிள் ஃபுல்லாக சம் பண்ணால் கரெக்டாக 2n - 4 × 90 டிகிரிக்கு ஈக்குவலாக தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் வந்து 540 டிகிரி வந்தது. ஸோ இதில் 5 பென்டகன் 5 சைடு அப்படிங்கிறதுனால ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 540 டிகிரி வந்து அதில் வராமல் 540 டிகிரி ஒரு 25 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்தது. அதை வந்து 5 ஷேர் பண்ணி மற்ற எல்லா ஆங்கிளுக்கும் அந்த எரர் வந்து நம்ம ஷேர் பண்ணோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2n - 4 × 90 டிகிரிக்கு ஈக்குவலாக வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம எப்படி கரெக்டட் பேரிங் கண்டுபிடிக்கணும், அப்படி கரெக்டாக இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து சம் பண்ணால் அந்த வேல்யூ கரெக்டான வேல்யூ வந்துருச்சு, அந்த அரித்மெட்டிக் செக் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து எரரே இல்லையா அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளமில் பார்ப்போம். கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடையும் வந்து தனியாக நீங்கள் ட்ராயிங் வரையணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபார்மெட்டாக நம்ம ட்ராயிங் வரைஞ்சோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் வரையணும் அவசியம் இல்லை. எப்போ வந்து ட்ராயிங் வரையணும்னா நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் தான் வந்து ட்ராயிங் வரையணும். ஸோ இந்த இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ PQRS அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 சைடட் பாலிகன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாட்ரலேட்டரலாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது PQ, QR, RS, SP. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ட்ராவர்ஸாக இருக்குது. ஸோ PQRS. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ட்ராவர்ஸாக இருக்குது. அதில் இருக்க இன்க்ளூடட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் வரும். ஆங்கிள் P, ஆங்கிள் Q, ஆங்கிள் R, ஆங்கிள் S. ஸோ இந்த இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிச்சி அதோட சம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரணும் அப்படின்னா 2n - 4 × 90. 4 சைடு இருக்குன்னு என்ன வரும்னா 2 × n 8, 8 - 4 4, 4 × 90 360 டிகிரி. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் ஆங்கிள் 360 வரும். ஸோ அப்படின்னா கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்டாக தட் இஸ் எந்த ஸ்டேஷன்லையுமே எரர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதுலேயும் எரர் இருக்கும். பட் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஆங்கிள் P கண்டுபிடிக்கலாம். ஆங்கிள் Pனா நமக்கு என்ன வரும், என்னென்ன சர்வே லைன் இருக்குது, PSP அண்ட் PQ. ஸோ இதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் த சர்வே க்ளோஸ்டு ட்ராவர்ஸ். ஸோ SP, PQ. ஸோ 2 சர்வே லைனுக்கு நடுவில் தான் P இருக்குது. அப்போ பேக் பியரிங் ஆஃப் SP மைனஸ் 4 பியரிங் ஆஃப் PQ. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸோ இதிலே வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். 150 டிகிரி 30 மினிட்ஸ் மைனஸ் 50 டிகிரி 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி வரும். 100 டிகிரி 0 மினிட்ஸ். ஸோ இதையும் மைனஸ் பண்ணுறேன். அடுத்து ஆங்கிள் Q. ஆங்கிள் Qக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அந்த Q லெட்டர் எதில் இருக்குன்னு பாருங்கள். PQ QRல இருக்குது. PQ வந்து ப்ரீவியஸ் லைன், QR வந்து நெக்ஸ்ட் லைன். ஸோ பேக் பியரிங் ஆஃப் minus 4 bearing of QR. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 230 டிகிரி 30 மினிட்ஸ் 140 டிகிரி 30 மினிட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 90 டிகிரி வந்து குறையுது. ஸோ 90 டிகிரி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து R. பேக் bearing ஆஃப் QR minus 4 bearing ஆஃப் RS. ஸோ இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 319 டிகிரி 0 மினிட்ஸ் மைனஸ் 219 டிகிரி. இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 100 டிகிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆங்கிள் S. பேக் பியரிங் ஆஃப் RS மைனஸ் 4 பியரிங் ஆஃப் SP. ஸோ இதில் கொடுத்துருக்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி, தட் இஸ் மினிட்ஸில் வந்து பெருசாக வித்தியாசம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 38 டிகிரி 0 மினிட்ஸ் மைனஸ் 328 டிகிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை விட இது லார்ஜராக இருக்குது. ஸோ 38 டிகிரிலேருந்து 328 போச்சுன்னா எவ்வளோ வரும்னா -290 வரும். ஸோ
ஸோ மைனஸ் 290 வந்ததுன்னா அதோட 360 ஆட் பண்ணணும். ஸோ மைனஸ் 290 டிகிரி which is equal to ப்ளஸ் 360 இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா 70 டிகிரி வரும். 70 டிகிரி 0 மினிட்ஸ். ஸோ இதில் ஒரு திருப்பி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே மைனஸ் வரல. ஸோ இதில் இதோட இது சிறுசு, இதோட இது சிறுசு, இதோட இது சிறுசு, இதோட மட்டும்தான் இது பெருசு. ஸோ அப்படிங்கும்போது அதில் மட்டும் மைனஸ் வருது. ஸோ 70 டிகிரி 0 மினிட்ஸ். ஸோ செக் ஃபார் டோட்டல் இன்க்ளூடட் ஆங்கிள். சமேஷன் ஆஃப் ஆல் த இன்க்ளூடட் ஆங்கிள் இஸ் so 190 degree, 290 degree, 360 degree, which is equal to 2n minus 4 into 90. So 2n is the number of sides 4, 2 into 4 8, 8 minus 4 4, 90 degree, so it is equal to 360 degree. So last problem பார்த்தீங்கன்னா இந்த sum of angle வந்து 360 degree கரெக்டாக வரல. that is 540 degree. போனட்ட வந்து 5 சைடு. ஸோ 540 டிகிரி வராமல் 540 டிகிரி 25 மினிட்ஸ், 539 டிகிரி 55 மினிட்ஸ், அந்த மாதிரி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 செகண்ட்ஸ் 1 டிகிரி அந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 360 வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இதில் வந்து அதனால் இது எரர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அது ஏன் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னால சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏபிசி இந்த மாதிரி 3 டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் லென்த் வந்து 30 மீட்டர். இதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லென்த்து. பட் நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணுறீங்க. மெஷர் பண்ணும்போது ஏபி லென்த்து வந்து 16 மீட்டர்னு ஒருத்தர் தப்பாக மெஷர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து பிங்கிறது 15, பாதி இருக்குது. இது 15, இது 15 இருக்குது. ஆனால் மெஷர் பண்ணும்போது ஏபி வந்து இவர் 16 மீட்டர்னு மெஷர் பண்ணிடுறாரு, பிசி வந்து மெஷர் பண்ணும்போது 14 மீட்டர்னு மெஷர் பண்ணிடுறாரு. இப்போ வந்து நம்ம டோட்டல் லென்த் வந்து 30. ஸோ நம்ம எடுத்த அப்சர்வேஷன் கரெக்டாக நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ இதோட டோட்டல் 30 தான். பட் ஏபி வந்து 15, பிசி 15. ஸோ ஆனால் நான் டோட்டல் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது அதில் எரர் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு ரஃப்பாக வந்து டோட்டல் வந்து கரெக்டாக வராட்டி நம்ம மாற்றிக்கிறது தான். ஸோ டோட்டல் பண்ணால் கரெக்டாக வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதில் எரர் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணணும்னா அப்சர்வ்டு பியரிங், அதாவது அப்சர்வ்டு இன்க்ளூடட் ஆங்கிள் இருக்குல்ல, இந்த அப்சர்வ்டு இன்க்ளூடட் ஆங்கிளையே கரெக்டட் ஆங்கிளாக நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஒரு ஸ்டெப்பு வந்து நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதாவது அப்சர்வ்டு ஆங்கிள்லேருந்து நம்ம கரெக்டட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ அந்த டோட்டலில் இருக்கிற வேரியேஷனை வச்சு அந்த வேரியேஷனை வந்து அஞ்சாவோ இல்லை எத்தனை சைடாவோ பிரித்து அதை வந்து ஆட் ஆர் மைனஸ் பண்ணுவோம். ஸோ எரர் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கரெக்ஷன் ஆட் பண்ணுவோம், எரர் பாசிட்டிவாக இருந்தால் கரெக்ஷன் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் கரெக்டட் ஆங்கிள் கண்டுபிடிப்போம். பட் இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணணும், நமக்கு வந்த ஆங்கிளையே கரெக்டட் ஆங்கிள், கரெக்டட் இன்க்ளூடட் ஆங்கிள்னு வச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். வேறு எந்த ப்ரொசீஜருமே சேஞ்ச் கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கரெக்டட் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். சரி, கரெக்டட் பியரிங். ஸோ இப்போ கரெக்டட் பியரிங் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற கரெக்டட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஸ்டெப் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். ஏன்னா கரெக்டட் ஆங்கிளுக்கு வந்து எப்பயுமே இந்த வேரி பண்ணுற ஆங்கிள் வந்து டிவைட் பண்ணி போடுவோம். பட் இங்கே வந்து கரெக்டட் ஆங்கிள் அப்சர்வ்ட் ஆங்கிள்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு 360 தான் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆங்கிள் கரெக்டட் ஆங்கிள் தான். ஆனால் பேரிங்கில் வந்து சேஞ்ச் இருக்கும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் தட் இஸ் 4 bearing ஆஃப் PQ. ஸோ எப்போயுமே இந்த ஸ்டேஷன் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேஷனில் ஆரம்பிக்கிறதுங்கிற பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 180 டிகிரி வேரியேஷன் இருக்குது. இதில் வேரியேஷன் இல்லை. 219 டிகிரி, 330 டிகிரி, இதுவும் வந்து டிஃப்ரென்ஸ் 180 கிடையாது. 320 டிகிரி 0 மினிட்ஸ், 150 டிகிரி 30 மினிட்ஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்காது. ஸோ அப்போ லோக்கல் அட்ராக்ஷன் இல்லாத இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் தான். ஸோ ஸ்டேஷன் P இஸ் ஃப்ரீ ஃப்ரம் லோக்கல் அட்ராக்ஷன். இதில் வந்து நோ லோக்கல் அட்ராக்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், எந்த சர்வே லைன், எந்த ரீடிங் வந்து லோக்கல் அட்ராக்ஷன் இல்லையோ, அதாவது எந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம பார்த்த ரீடிங்கில் எரர் இல்லையோ அதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் இருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஷனில் வந்து இல்லை அப்படிங்கும்போது 4 bearing ஆஃப் QRலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 4 bearing ஆஃப் QR எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ 4 bearing ஆஃப் QR is equal to, ஸோ ஃபார்முலா இருக்குல்ல, நம்ம 4 bearing ஆஃப்
QR இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணலாம், இல்லை இது முந்தின ஃபார்முலாலேருந்து எடுத்துக்கலாம். 4 bearing of QR is equal to இந்த ஆங்கிள் இங்கே வந்துடும், பேக் bearing of PQ மைனஸ் கரெக்டட் ஆங்கிள் Q. ஸோ பேக் bearing of PQ நம்ம எங்கேருந்து எடுக்கணும், டேபிளில் இருந்து எடுக்கணும். ஸோ டேபிள்லேருந்து எடுக்கிறதுனால தான் நம்ம இந்த கரெக்டட் லோக்கல் அட்ராக்ஷன் இல்லாத ரீடிங்கை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், 4 bearing of QRல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 4 bearing of PQ is 230 degree 30 minutes மைனஸ் ஆங்கிள் Q. ஆங்கிள் Q வந்து 90 டிகிரி. அப்போ 140 degree 30 minutes 4 bearing QR. ஸோ இப்போ என்ன பண்ணணும், 4 bearing of RS, 4 bearing of RS இங்கே எடுக்கணும். அப்போ பேக் bearing of QR மைனஸ் ஆங்கிள் R. ஸோ இப்போ பேக் bearing of QR நம்ம என்ன பண்ணணும், டேபிள்லேருந்து எடுத்துடக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், கரெக்டட் ஆங்கிள்லேருந்து எடுக்கணும். ஸோ நீங்கள் பாருங்கள், இங்கே 4 bearing of QR வந்து 140 degree 30 minutes. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 bearing of QR வந்து 140 degree 30 minutes தான் வரும். பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், பேக் bearing of QR கண்டுபிடிக்கும் போது டேபிள்லேருந்து எடுக்காமல் 180 இதிலேருந்து இதோட 180 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணதுலேருந்து எடுக்கிறோம். அப்போ இந்த வேல்யூலேருந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வேல்யூ கண்டிப்பாக என்ன இருக்கும், எதுலேயுமே எரர் இல்லாதனால இந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்னா டேபிளில் இருக்க வேல்யூ தான் இங்கே வரும். ஆனால் அடுத்த ரீடிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட 180 டிகிரி ஆட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 320 degree 30 minutes மைனஸ் ஆங்கிள் R எவ்வளோ வருதுன்னா 100 டிகிரி. அப்போ 220 degree 30 minutes 4 bearing QR எவ்வளோ வந்திருக்கு நமக்கு, 219 டிகிரி இருக்குது. ஆக்சுவலாக அப்போ கரெக்டட் bearing எவ்வளோ இருக்குது, 220 degree 30 minutes. அடுத்து 4 bearing of SP, back bearing of QR minus 4 bearing RS, back bearing of RS minus angle S. பேக் bearing of RS என்ன பண்ணக்கூடாது, டேபிள்லேருந்து எடுக்கக்கூடாது. டேபிள்லேருந்து எடுக்காமல் இதோட 180 டிகிரியை மைனஸ் பண்ணணும். அப்போ 40 degree 30 minutes மைனஸ் ஆங்கிள் எஸ் வந்து 70 டிகிரி. ஸோ உங்களுக்கு ஆங்கிளை பார்க்கும்போது தெரியுது, 40 degree 30 minutes 70 மைனஸ் பண்ண எவ்வளோ வரும், மைனஸ் 29 degree 30 minutes வரும். அப்போ என்ன பண்ணணும், மைனஸில் வந்துச்சுன்னா 360 வந்து ஆட் பண்ணணும். ஸோ 30 minutes வரும். ஸோ அதே மாதிரி 4 bearing of SP, 4 bearing of PQ is equal to back bearing of SP minus angle P. ஸோ பேக் bearing of SP வந்து 330 டிகிரிலேருந்து 180 மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 150 degree 30 minutes மைனஸ் ஆங்கிள் P வந்து 100 டிகிரி. ஸோ எவ்வளோ வருதுன்னா 50 degree 30 minutes. ஸோ இப்போ டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். 140 degree 4 bearing of QR is 140 degree 30 minutes. 4 bearing of RS is 220 degree 30 minutes. இது 330 degree 30 minutes. 4 bearing of PQ is 50 degree 30 minutes. 230 degree 30 minutes. ஸோ இது பார்த்தீங்கன்னா 140 degree 30 minutesனால் 320 degree 30 minutes. 220 டிகிரினா 40 degree 30 minutes. 150 degree 30 minutes. ஸோ அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பியோட ரிலேட் ஆகிருக்கிற எல்லா டேர்முமே சேஞ்ச் ஆகிருக்காது பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ பியோட ரிலேட் ஆகிற டேர்ம் என்னென்னதுன்னா இது 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 இந்த நாலுலேயுமே என்ன இருக்குல்ல, நமக்கு லோக்கல் அட்ராக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ 50 டிகிரி 30 மினிட்ஸ் 20 டிகிரி 140 140 150 டிகிரி 30 மினிட்ஸ் 150 டிகிரி 30 மினிட்ஸ். ஸோ லோக்கல் அட்ராக்ஷன் இல்லாத ஸ்டேஷனில் அப்படி இருக்காது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ டோட்டல் கரெக்டாக வந்துருச்சு, அப்போ இங்கே லோக்கல் அட்ராக்ஷன் இல்லை நம்மளால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக லோக்கல் அட்ராக்ஷன் இல்லாமல், பர்சனல் எரர் இல்லாமல் எந்த ரீடிங்குமே இருக்காது. இருக்கும், பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தப்பை வந்து 2 தடவை பண்ணும்போது ஒன்று வந்து அடிட்டிவ் எரராக இருக்குது, இன்னொரு சப்ட்ராக்டிவ் எரராக இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. அந்த எரர் வந்து லேப்ஸை நம்ம இதாகிடும். பட் அதனால் என்ன இல்லை, தப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது அதை நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி இந்த மாதிரி திருப்பி கரெக்டட் வேரிங் பண்ணணும். ஸோ அதே ப்ரொசீஜர் தான். இந்த அப்சர்வ்டு ஆங்கிள்லேருந்து கரெக்டட் ஆங்கிள் கண்டுபிடிக்காமல் கண்டுபிடிச்ச ஆங்கிளே கரெக்டட் ஆங்கிள்னு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா. ஸோ இன்னும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.